கார்த்திகை மாதம் பிறந்ததை ஒட்டி ஐயப்ப பக்தர்கள் தங்களது யாத்திரையை தொடங்கியிருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் பிறந்ததை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரைக்கான தங்கள் விரதத்தை முறைப்படி தொடங்கியுள்ளனர். கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டது. இதையொட்டி சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தங்கள் ஊர்களில் உள்ள ஐயப்பன் கோவில்கள் மற்றும் புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வழிபட்டனர். பின்னர் குருசாமிகள் முன்னிலையில் பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து மாலைகளை அணிவித்துக் கொண்டனர். பெரும்பாலான பக்தர்கள் விரத காலத்தை குறிக்கும் வகையில் கருப்பு, நீலம் ஆகிய ஆடை உடுத்தி சரண முழக்கங்களை முழங்கியவாறு விரதத்தை தொடங்கினர். தமிழில் கார்த்திகை, மலையாளத்தில் விருச்சிக மாத பிறப்புகளை ஒட்டி சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நள்ளிரவு முதலே ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையின் பெரிய நடைப்பந்தலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். கடந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து சிரமமடைந்தனர். இந்த ஆண்டு பக்தர்கள் நெரிசலற்ற சாமி தரிசனம் மேற்கொள்ள கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா, மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம், பாலபிஷேகம், தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வழியில் ஆறுகள், ஏரி போன்ற நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. சபரிமலைக்கு சென்று திரும்பும் பக்தர்கள் 3 நாட்களுக்கு பிறகு காய்ச்சல், தலைசுற்றல், உடல்வலி, வாந்தி, மயக்கம், சுவை மாற்றம், பின்கழுத்து பகுதி இறுக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் கொரோனா தொற்று போன்று அமீபா நோய் பரவாது என்றும் சபரிமலைக்கு செல்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.